எப்பா இந்த வீடோட ஒரு ரூமு என்ன பெருசாக இருக்குது. எவ்வளோ இடம், பெரிய பங்களாவாக இருக்குதுப்பா. இந்த அஞ்சலியோட நகை மட்டும் எனக்கு கிடச்சிருந்தா நான் இதை விட பெரிய பங்களா வாங்கியிருப்பேன். இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோவமாக வரும். ஷே, எப்படியெல்லாம் பிளான் போட்டு வச்சுருந்தேன். எல்லாத்தையும் உடச்சிட்டு எப்படி தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலோ. இப்போ நினச்சா கூட அவளை கொல்லணும் போல இருக்கு. ஆனால் ஒன்று, நீ யாரை தான் கல்யாணம் பண்ணாலும் உன் சாவு என் கையால் தாண்டி. ரூம் தொடச்சிட்டிங்களா? ஆமாம்மா, ரூம் இப்போ தான் தொடச்சி முடித்தேன். சரி சரி, நீங்கள் சமையலில் ரொம்ப பெருசாக எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். சின்ன சின்னதாக அந்த காய்கறி நறுக்கி தரது இப்படிப்பட்ட வேலைகள் மட்டும் செய்து தந்தால் போதும். மற்ற வேலையெல்லாம் நானே பார்த்துப்பேன். இந்த வீடு தூத்து க்ளீன் பண்ணுறது இது எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கிடுங்க, சரியா? சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் அப்புறம் என்னோட சம்பளம் எவ்வளோம்மா? நீங்கள் இன்னும் எப்படி வேலை செய்கிறீங்களோ அதை பார்த்தா நான் முடிவெடுக்க முடியும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்கனால அவங்கக்கிட்டே ஒரு வார்த்தை நான் கேட்டுக்கிடணும். ஓ அப்படியா, சரி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, ரொம்ப எல்லாம் கம்மியாக கொடுக்க மாட்டோம். நீங்கள் நல்லா தான் வேலை பார்க்குறீங்க, அதனால் நீங்கள் பயப்படாமல் இருங்க, சரியா? சரிம்மா. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவள் டாக்டர் படிச்சிருக்கா. ஃபாரினில் போய் தான் டாக்டர் படிச்சுட்டு வந்தா. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கா. ஓ சரி. நீங்கள் முதல்ல என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுத நிறுத்துங்க, என் பேரை சொல்லி கூப்பிடுங்க. உங்களை பார்த்தா ரொம்ப பயந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக என்கிட்ட பேசுங்க. அது நான் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறனால யாருக்கிட்டேயும் ரொம்ப பேசுகிறது இல்லையா. அதான் வெளியில் புதுசாக யாரையும் பார்த்ததும் எனக்கு டக்குன்னு பேச வர மாட்டேங்குது. போக போக நானே பழகிடுவேன். சரிம்மா சரி, நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காதுங்க, சரியா? இனிமேல் உங்களுக்கு நான் இருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. யாருமே என்கிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. என்ன டாக்டரே, இன்னைக்கு டாக்டர் கோலத்தில் இல்லாமல் சாதா கோலத்தில் நிற்கிறீங்க? சாதா கோலத்தில் நிற்கிறேனா? ஆமாம், கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கல்ல, அதான் கேட்குறேன். இன்னைக்கு எனக்கு காலையில் எந்த வேலையும் இல்லை. சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் ஜெசிகா பார்த்துப்பா. ஓஹோ, அது சரி. சரி, நீ எதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கிற? கொஞ்சம் பக்கத்தில் வாயேன். அஸ்கு புஸ்கு, உன் பக்கத்தில் வந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? அப்போது நான் பேட் பாய்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஓ, நீங்கள் பேட் பாய்னு அப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம், நீ நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பேட் பாய்மாண்ணா. அடடடடா, அதையும் பார்க்கலாமே. பார்த்துருவோமா நான் எவ்வளோ பெரிய பேட் பாய்னி? நீங்கள் உண்மையாகவே பேட் பாயை மாறிட்டீங்க சூர்யா. முன்னாலெல்லாம் இந்த மாதிரி என்கிட்ட பேசுவீங்களா? எப்பா, எவ்வளோ மாற்றம் உங்களுக்குள்ளாடி. இந்த மாற்றத்துக்கு காரணமும் நீதான் அம்மு. ஆமாம், உடனே பழியை என் மேலே போட்டுருங்க. சரி அம்மு, அதெல்லாம் விடு. எனக்கு ஓகே சொல்லிட்ட. அப்புறம் எப்போ நம்ம கல்யாணம்? என்ன அம்மு, நான் தப்பாக எதுவும் கேட்டுட்டேனா? கல்யாணம் சொன்னதும் ஃபேஸே டல் ஆகிட்டு. கல்யாணம் பண்ணலாம், ஆனால் எனக்குன்னு கொஞ்சம் ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகள்லாம் நிறைவேறினதும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம். இவன் முன்னால் மாதிரி நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோன்னுலாம் நீங்கள் பயப்படாதுங்க சூர்யா. கண்டிப்பாக இனிமேல் நான் உங்களை விட்டு கொடுக்குறதா இல்லை. இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. அந்த டைம் மட்டும் எனக்கு நீங்கள் கொடுங்க. நீ என்ன வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட 4 வருஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் அம்மு. இப்போ நீயே ஓகே சொல்லிட்ட, அப்போ நான் உனக்காக வெயிட் பண்ண மாட்டேனா? கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அம்மு. ஐ லவ் யூ சூர்யா. இந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கையும் காதலும் வச்சுருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. ஐ லவ் யூ டூ அம்மு. என் அம்முவை நம்பாமல் நான் வேற யாரை நம்புவேன்? அம்மு, அப்புறம் முக்கியமான ஒரு வேலையை உனக்காக வச்சுருக்கேன். வேலையா? என்ன வேலை? நம்ம ஆஃபீஸோட கணக்கு வழக்கு மொத்த அக்கௌண்டிங் எல்லாத்தையும் நீயும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணினா நல்லாயிருக்கும். ஆனால் சூர்யா, எனக்கு தான் அக்கௌண்டிங் பற்றி எதுவுமே தெரியாதே. சுத்தமாக ஒரு நாலேஜ் கூட கிடையாதே. மேனேஜ் பண்ணணும்னா நீ மொத்தமாக மேனேஜ் பண்ண வேண்டாம். வரவு செலவு அதெல்லாம் உனக்கு பார்க்க தெரியும்ல, அது மட்டும் நீ கொஞ்சம் பார்த்தா போதும். அதெல்லாம் பார்க்க தெரியும் தான். ஆனால் இதுக்கு முன்னால் யாரை பார்த்துட்டு இருந்தா இதெல்லாம்? இதுக்கு முன்னால் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பொறுப்பை யாரை நம்பி என்னால் கொடுக்க முடியல. அதான் இப்போ நீ வந்துட்டே இல்லை, அதனால தான் வாங்கிட்ட சொல்கிறேன். எங்க இவ்வளோ பெரிய பொறுப்பை என் கையில் கொடுக்குறீங்க? நீ இங்கே ஜாயின் பண்ண அப்போவுமே நான் வாங்கிட்ட இந்த ஒர்க்கெல்லாம் கொடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நீ தான் இடையில மண்டை கலந்து சார் மோருன்னு என்ன கூப்பிட்டுட்டு அலைஞ்சிட்டு இருந்தியா, அதனால தான் கொடுக்க முடியாமல் போயிட்டு. அவ்வளோ நம்பிக்கையா என் மேலே? நீ தான் அம்மு என் பொண்டாட்டி. இந்த பொறுப்பெல்லாம் வாங்கிட்ட கொடுக்காம வேறு யார்கிட்ட நான் கொடுப்பேன்? அதுவும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலே உன்னோடது தான். ரொம்ப சாரி சூர்யா, நான் உங்களை ரொம்பவே காயப்படுத்திட்டேன். ஆனால் நீங்கள் என் மேலே வச்சுருக்க லவ் மட்டும் ஒரு துளி கூட குறையவே இல்லையே. அட பைத்தியக்கார பயப்புள்ள.
எது சொன்னாலும் இப்படி சோகமாக மூஞ்ச வச்சிருக்க வேண்டியது. காமெடி பண்ணாதுங்க சூர்யா. நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. அம்மோ, யார் மேலே நமக்கு ரொம்ப அதிகமாக உரிமை இருக்குதோ அவங்க மேலே மட்டும்தான் நம்மளால் கோவப்படவும் முடியும், அதிக அளவு அன்பு செலுத்தவும் முடியும். அதே மாதிரி தான் நீயும் பண்ணியிருக்க. இதில் நீ கில்ட் ஆகுறதுல என்ன இருக்குது? நீங்கள் காதலை எவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க சூர்யா. வாவ். இதெல்லாம் ஃப்ளோவில் வாருது அம்மு. அம்மு, அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம். நான் உன்கிட்ட இந்த கணக்கெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு இங்கே இருக்கிற எந்த டாக்டர்ஸ்க்கும் தெரியக்கூடாது. ஈவன் ஜெசிகாவுக்கு கூட தெரியக்கூடாது. ஓகேவா? ஓகேங்க, கண்டிப்பாக யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் நீங்கள் எனக்கு ஒரு 1 வீக் போல் ட்ரைனிங் கொடுங்க. அப்போ தான் எனக்கு இந்த அக்கௌண்டிங் பற்றியெல்லாம் ஏதாவது ஐடியா கிடைக்கும். சரி சரி, அதெல்லாம் நான் கொடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு விஷயமும், இந்த கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ரொம்ப தெளிவாக செக் பண்ணணும். ஒரு சின்ன கணக்கு மிஸ் ஆனாலுமே மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிரும். நம்ம ஹாஸ்பிட்டலில் எத்தனை ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ எல்லாருடைய சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன். பயமுறுத்துறேன்னு மட்டும் நினைக்காத, சரியா? சரி சரி, நீங்கள் எப்படின்னு சொல்லி கொடுப்பீங்கல்ல, அதனால் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். சரி அம்மு. ஓஹோ, மறுபடியும் 2 பேரும் சேர்ந்துட்டிங்களா? அதான் இவளுக்கு எவ்வளோ திமிரு. என்னதான் நம்ம மிரட்டினாலும் அசரவே மாட்டேங்கிறா. ஆனால் உன்னை சூர்யா கிட்டேருந்து நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்குது. அக்கௌண்ட் எல்லாம் உன் கையில் கொடுக்குறானாமே, அதை வச்சே உனக்கு ஆப்படிக்கிறேன்டி. எப்போவுமே என் டேடி எனக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சா அதை எந்த வகையிலனா கூட நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி தாண்டி நான் பண்ண போகிறேன். நான் போடுற இந்த பிளானில் சூர்யாவே உன்னை வேண்டான்னு விரட்டி அடிக்கிற மாதிரி நான் பண்ணுறேன்டி. ஹா, இன்னைக்கு ஃபுல்லாக நான் தூங்கிட்டு சோம்பேறியாக தான் இருந்திருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலி தான். ஏங்க, அதை இங்கே கொஞ்சம் திரும்பி சொல்லுங்களேன். அது நீ நீ இன்னைக்கு என்ன நல்லா கேர் பண்ணலம்மா, அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம்மா, என்னோட புகழை பற்றி ரொம்ப சொன்னீங்கல்ல, அது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். நீ இன்னைக்கு ஃபுல்லாக என்கிட்ட ரக்கடாக தான் நடந்துக்கிற அஞ்சலி. ஒரு உடம்பு சரியில்லாத குழந்தைகிட்ட இப்படியா நடந்துப்பாங்க? அடடடடா, நான் மட்டும் ரக்கடனை நடந்துக்கலனா நீங்கள் பாட்டு கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டு மறுபடியும் ஃபீவரை கொண்டு வந்திருப்பீங்க. அப்புறம் நைட்டு நீங்கள் கஷ்டப்படும் போது என்னால் அதை பார்க்கவே முடியாதுப்பா. என்ன சிரிப்பு? உனக்கு என் மேலே அவ்வளோ பாசமா? ஆமாம். ஒரு நாள் நார்மலாக ஃபீவர் வந்ததுக்கே அஞ்சலி என்னை எவ்வளோ கேர் பண்ணா. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் என்னை அணைச்சிட்டே அவள் படுத்திருக்கா. அவளோட அணைப்பு எவ்வளோ அழகாக இருந்தது. என்ன என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க பல்லு இழிச்சிட்டு? அஞ்சலி கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். இப்படி காய்ச்சல் பாப்பாவை திட்டக்கூடாது. ஓஹோ, காய்ச்சல் பாப்பாவா நீங்கள்? ஆமாம், நான் காய்ச்சல் பாப்பா தானே. நீ என்ன பாப்பா பாப்பா மாதிரி தானே பார்த்துக்கிட்ட நேற்றுக்கெல்லாம். என்கிட்ட நீங்கள் விளையாடுறீங்கன்னு எனக்கு புரியுது ஐடன். ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரிலாம் என்கிட்ட விளையாடுறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நான் உன்கிட்ட வேணும்னே விளையாடுறேன்னு உனக்கு புரியுது. ஆனாலும் நீ அதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க பத்தியா? இதுதான் அஞ்சலி உன்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, காய்ச்சல் பாப்பா தானே, காய்ச்சல் பாப்பா கொஞ்ச நேரம் என் மடியில் படுத்து தூங்குங்களாம். அப்படி வா வலிக்கு என் தங்கம். அஞ்சலி, நீ இந்த மாதிரிலாம் என்னை மிரட்டக்கூடாது. காய்ச்சல் பாப்பா பாவம்ல. அப்பா என்னம்மா நடிக்கிறாருப்பா இவரு. ஆனாலும் இது நல்லா இருக்கு ஐடன். என்ன, நான் உங்களை மிரட்டவா செஞ்சேன்? என் மடியில் வந்து படுங்கன்னு தானே சொன்னேன். வந்து வந்து படுக்கிறேன். அப்பப்பப்பப்பா என்னம்மா நடிக்கிறாருப்பா. சேட்டை சேட்டை, சரியான சேட்டை. படுத்தாச்சு. அப்படியே கண்ணை மூடி தூங்கணுமா? காய்ச்சல் பேபியை நீ நீ ரொம்ப கொடுமைப்படுத்துற. ஆமாம், அப்படி தான் உங்களை கொடுமைப்படுத்துவேன். என்ன பண்ணுவீங்க? காய்ச்சல் பேபியை யாரும் கொடுமைப்படுத்த மாட்டாங்க. அவங்கள காய்ச்சல் வந்தால் கிஸ் பண்ண தான் செய்வாங்க. அப்பா, இவருக்கு என்ன சேட்டை? ஓ, கிஸ் பண்ணுவாங்களா? அப்போ காய்ச்சல் பேபி கிஸ் பண்ணிட்டா போச்சு. காய்ச்சல் பேபி பாவம்லா. கிஸ் பண்ணாதான் காய்ச்சல் பேபி ஹாப்பியாக இருப்பான். காய்ச்சல் பேபி எலும்புங்க, கிஸ் பண்ணுவோம். நான் நடிக்கிறேன்னு உனக்கு தெரியும் அஞ்சலி. ஆனாலும் உன் கண்ணில் அவ்வளோ காதலை பார்க்க முடியுது. ஆனால் இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கு. எலும்பியாச்சு. எலும்புனா மட்டும் போதுமா? பக்கத்தில் வர வேண்டாமா? பக்கத்தில் வந்தாச்சு. இவரோட இந்த நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போலயே. சரி, அப்போ இப்போ கண்ணு மூடுங்க. மூட மாட்டேன். கண்ணு மூடினாதான் கிஸ் பண்ண முடியும். கண்ணு மூடட்டாலும் பண்ணலாம். இல்லை, நீங்கள் கண்டிப்பாக கண்ணு மூடணும். இந்த கண்ணை மூடிட்டேன்.
இன்னொன்று அப்பந்தான் காய்ச்சல் பாய்க்கு காய்ச்சல் குறையும். முழுசா உனக்கென நான் வாழறேன் புதுசா தினம் தினம் என பார்க்கிறேன் அழுதா தோளில நான் சாஞ்சுப்பேன். மக்களே வேலையெல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு அத்தை. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கா? நீ வேலையெல்லாம் படிச்சிட்டியா? ஆமாம் அத்தை, வேலையெல்லாம் இப்போதைக்கு ஈஸி தான். அவங்க சொல்லி கொடுக்குறத நம்ம ஒழுங்காக அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும். நல்ல வேலையை படிச்சுக்க மக்களே. ஃப்யூச்சரில் நம்ம ஒரு சொந்தமாக ஹாஸ்பிட்டல் போடுற அளவு வளர்ந்துடணும். சரி அத்தை. அப்புறம் அத்தை, மாம்ஸுக்கு ஃபீவர் எப்படி இருக்குது? பகலில் ஃபுல்லாக காய்ச்சல் இல்லை மக்களே. நேற்று நைட்டு தான் நல்லா காய்ச்சலோட நல்லா கஷ்டப்பட்டுட்டான். அவனு கூட சேர்ந்து அஞ்சலியும் முழிச்சு இருந்து நைட்டு ஃபுல்லாக டேப்லெட் கொடுத்துட்டே இருந்திருக்கா. ஓ அப்படியா? சரி அத்தை, நான் அப்போ மாம்ஸை போய் ஒருக்கா பார்க்குறேன். சரி மக்களே. மக்களே, இப்போ அவங்க ரூமில் இல்லை பார்த்துக்கோ, மேலே பால்கனிக்கு போயிருக்காங்க. நீ அங்கே போய் பேசு. சரி அத்தை. மாம்ஸ் நான் வந்ததை பார்க்கலையோ? பார்த்துருக்க மாட்டாவ மக்களே. நீ வரும்போது ரூம் பூட்டி கிடந்த அப்போ தூங்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கேன். சரி அத்தை, அப்போ நான் மேலே போய் பார்க்கேன். ஆ நம்ம பால்கனி வந்து எவ்வளோ நாள் ஆகுதுல்ல? ஆமாம், முன்னாலெல்லாம் நான் அண்ணன் ரித்தி 3 பேரும் சேர்ந்துருந்து நல்லா அரட்டடிப்போம். டைம் போகிறதே தெரியாது, ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு செம ஃபீல் இல்லைங்க. ஆனால் நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் கூட இங்கே வந்ததே இல்லை இல்லையா? ஆமாம், நமக்கு எங்கே டைம் இருக்குது? விருந்துக்கு போனோம், இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். இதுக்கடையில் எங்கே டைம் இருக்குது? ரித்தி ஒரு வாக்கில் ஹாஸ்பிட்டல்னு ஓடிட்டுருக்கா. அப்போ நிஜமாவே கல்யாணம் ஆனால் எல்லாரும் பிஸி ஆயிடுவாங்க போல இல்லையா? ஆமாம், அது என்னமோ உண்மைதான். நீங்கள் பேசி ரொமான்ஸ் பண்ணி முடிஞ்சா நான் உள்ளே வரலாமா? தாராளமாக வரலாம். ஆனாலும் அஞ்சலி பாத்தியா, கல்யாணம் ஆனது இந்த நண்பியை மறந்துட்டா. உன் புருஷன் தான் என்ன உள்ளே இன்வைட் பண்ணுறாரு. கண்டன் கிடைக்காம என்ன கலாய்க்கிறியோ? சரி, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஒரு பக்கம் என்னோட மாம்ஸு, ஒரு பக்கம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்பா நல்லா இருக்கு. அடடடா. ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு பிறகு இங்கே இருந்து பேசுகிறதுக்கே டைம் கிடைக்கல. அஞ்சலி, உன்னெல்லாம் பார்க்கவே முடியலை. என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் பேர். ஒரே வீட்டில் இருந்துட்டு உன்னை கையில் பிடிக்க முடியலை. மாம்ஸு அதுக்கு மிச்சம். கையில் பிடிக்க முடியலையா? ஆமாம் மாம்ஸு, நம்ம இங்கே உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆகுது. நான் உங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன டைம்லலாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நம்ம எல்லோரும் சேர்ந்து பால்கனியில் உட்காந்து கதை பேசுகிறது, அதெல்லாம் எவ்வளோ கனவு கண்டு வச்சுருந்தேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. நீங்கள் ஃபுல்லாக பிஸியாகவே தான் இருக்கீங்க. எங்கே டைம் இருந்துடுத்தி? கல்யாணம் முடிஞ்ச கையோட விருந்துன்னு அங்கே எங்கேயுமா ஓடிட்டு இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம். ஆனால் இனிமேல் நம்ம டெய்லி இங்கே உட்காந்து பேசலாம், சரியா? நானும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஃப்ரீயானது இங்கே வந்துடுவேன். நீயும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்கே வந்துடு. சரி மாம்ஸு. அஜய் மாம்ஸ்கிட்டையும் சொல்லிடலாம், எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக பேசலாம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும்